ரஷ்ய அதிபர் புட்டின் வீட்டை நோக்கி ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ரஷ்ய அதிபர் புட்டினின் வீட்டின் மீது உக்ரைன் ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்நிலையில் அந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. உக்ரைனின் முயற்சியை நடுவானிலேயே ரஷ்ய ராணுவம் முறியடித்திருக்கிறது. உக்ரைன் அனுப்பிய 91 ட்ரோன்களையும் நடுவானில் அளித்ததாக ரஷ்யா தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ரஷ்ய அதிபர் புட்டினின் வீட்டை நோக்கி ட்ரோன் தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. சரியான நேரத்தில் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், ரஷ்ய அதிபர் புட்டினுடைய வீட்டின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அந்த திட்டம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. 91 ட்ரோன்களை முறியடித்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, ரஷ்ய அதிபர் புதினின் நவ்கிரேட் குடியிருப்பை இலக்காக கொண்டு உக்ரைன் ட்ரோன்கள் தாக்குதல் முயற்சி நடத்தியிருப்பதாக தற்போது ரஷ்யா குற்றம் சாட்டியிருக்கிறது. அதற்கான காணொலியையும் ரஷ்யாவின் ஊடகங்கள் வெளியிட்டு வருகிறது. தாக்குதலை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தியுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறையும் விரிவான அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறது. உக்ரைனின் தொலைதூர ட்ரோன்கள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினின் நவ்கிரேட் மாகாணத்தில் உள்ள மாநில குடியிருப்பு அவருடைய தங்கும் வீட்டை 28, 29 இந்த நள்ளிரவு நேரத்துல ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருப்பதாக ரஷ்யா தற்போது குற்றம் சாட்டி இருக்கிறது. ரஷ்ய பாதுகாப்புத்துறையின் தகவல்களின்படி நீண்ட தூரம் இயங்கும் 91 ட்ரோன்கள் மூலமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும், ஆனால் ரஷ்யாவின் வான் படைகள் அனைத்தும் ட்ரோன்களை வெற்றிகரமாக தடுத்து வீழ்த்தியிருப்பதாகவும் இதுல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரஷ்யாவினுடைய இந்த அறிக்கையில கடுமையாக உக்ரைன் பற்றி மிகப்பெரிய அளவில் கடுமையாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவினுடைய வெளிநாட்டு மந்திரி செர்கோயி லாவ்ரோவ் இந்த தாக்குதல் முயற்சியை அரசு தீவிரவாதம் என கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அமைதி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வரும் வேளையில், அதாவது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே 1400 நாட்களாக இந்த போர் நடந்து வருகிறது. 2022 டிசம்பர் மாதத்துல பிப்ரவரி மாதத்துல தொடங்கிய இந்த போர் தொடர்ச்சியாக நீடித்து வரும் நிலையில போரை நிறுத்துவதற்கான முயற்சியில் ரஷ்யா ஈடுபட்டாலும் உக்ரைனினுடைய இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதாகவும், இத்தகைய முயற்சிகள் பேச்சுவார்த்தை நிலைப்பாட்டை மறு பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு அவசியத்தை உணர்த்துவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாது ரஷ்ய ராணுவமும் உக்ரைன் மீது எதிர் தாக்குதல் நடத்துவோம், அதற்கான இலக்குகளையும் தேர்ந்தெடுத்து விட்டோம் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர் வெளியிட்டிருக்கிற இந்த ஒரு முக்கியமான ஒரு அறிக்கை இப்போ தற்போது வெளியாகி இருக்கிறது. இது பொய்யானது, ஆதாரமற்றது என உக்ரைனினுடைய அதிபரும் தற்போது தெரிவித்திருக்கிறார். அமைதி பேச்சுவார்த்தைகளை திசை திருப்பவும் மீது அடுத்த கட்ட தாக்குதலுக்கான காரணத்தை உருவாக்குவதற்காகவும் ரஷ்யா இதை பயன்படுத்துவதாகவும் உக்ரைன் பரஸ்பரமாக தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் ரஷ்ய அதிபருடைய வீட்டை குறிவைத்து உக்ரைனினுடைய ராணுவம் தற்போது ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருப்பதை ரஷ்ய ஊடகங்கள் அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியிட்டிருக்கின்றது. இந்த ஒரு சம்பவம் தற்போது ரஷ்யா உக்ரைன் இடையிலான இந்த போரை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தும் என தெரிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் அமெரிக்கா இந்த போர் விவகாரத்துல ஏற்கனவே தலையிட்டு வருகிறது. ஐரோப்பிய யூனியன், இந்த நேட்டோ படைகள் திரும்பப்பட வேண்டும், அவங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில ஏற்கனவே ரஷ்யா இதுவரையும் பிடித்த பகுதிகளை அவர்களிடமே ஒப்படைத்து விடலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில ரஷ்ய அதிபர் வீட்டினுடைய தாக்குதல் அந்த போர் தீவிரத்தன்மையை அதிகரிக்கும் என ஆர்வலர்கள் தெரிவிக்கிறார்கள். பூங்குழலி, ரஷ்ய அதிபர் புட்டினின் வீட்டின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்படவில்லை என்று உக்ரைன் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து உலக தலைவர்கள் எல்லாம் தற்பொழுது எதிர்ப்பும் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக அமெரிக்க அதிபர் டிரம்பும் தனது வேதனையை பகிர்ந்திருக்கிறார், தனது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றிவேல்.